ஜீ தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சார்ந்த பல்வேறு விஷயங்களை நம்முடன் பேசுவதற்காக அதிமுகவை சேர்ந்த ஸ்ரீனிவாசன் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம்மா. வணக்கம். தற்போது பாத்தீங்கன்னா எஸ்ஐஆருக்கு பின்னான ஒரு லிஸ்ட் வந்து வெளியாயிருக்கு. அதுல தமிழகம் முழுவதும் கிட்டத்தட்ட 97.37 லட்சம் வாக்காளர்கள் வந்து நீக்கப்பட்டிருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க? ஜனநாயகத்தை வந்து சுத்தகரிக்கணும், ஜனநாயகம் நல்லா இருக்கணும், தேர்தல் சிறப்பா சீரா நடக்கணும் அப்படின்னா தேர்தல் ஆணையம் இந்த நடைமுறையில கொண்டு வந்திருக்கிற இந்த எஸ்ஐஆர் என்பது நாட்டு மக்களுக்கு முக்கியமான தேவையாக பார்க்கப்படுகிறது. இந்த எஸ்ஐஆர் வந்து இன்னைக்கு 3 விஷயங்களை சுட்டி காட்டுறாங்க. அந்த இரட்டை வாக்கு உரிமை, அந்த வாக்குப்பதிவு, இறந்தவர்கள், இடம்பெயர்ந்தவர்கள், இவங்களை இனம் கண்டு கொள்வதுதான் இந்த எஸ்ஐஆருடைய முக்கியமான பணி. அந்த அடிப்படையில் இன்றைக்கு 90 லட்சத்திற்கு மேலான வாக்காளர்கள் வந்து நீக்கப்பட்டிருக்காங்க. இது வந்து ஒரு சீரான நடவடிக்கை, சரியான நடவடிக்கைன்னு தான் பார்க்கணும். ஏன்னா இந்த போலி வாக்காளர்கள் தான் இன்னைக்கு வந்து ஜனநாயகத்துக்கே ஒரு மிக சவாலா இருக்கிறாங்க. இது வந்து திமுக போன்ற கட்சிகளுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வழியை ஏற்படுத்துது, கதறாங்க கடந்து. அப்ப இந்த போலி வாக்குகள் அவர்களுக்கு பயனடைகின்ற சூழல்ல இருக்குது. இந்த போலி வாக்குகள் தான் அவங்கள வந்து ஒரு ஆட்சிக்கு கொண்டு வர்ற சூழலை உருவாக்குது. அதை நீக்கணும் அப்படிங்கிறத ஒட்டுமொத்த ஜனநாயகத்தினுடைய வேண்டுகோள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் நீண்ட நாள் இதை வந்து கோரிக்கையா வைக்கிறாங்க. இந்த எஸ்ஐஆர் நடவடிக்கையின் மூலம் ஜனநாயகம் சுத்தமாகுதுமா? இந்த எஸ்ஐஆர் இன்றைக்கு அவசிய தேவை. இந்த 90% இன்னைக்கு வந்து வாக்காளர்கள், போலி வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்கிறது திமுக மாதிரி கட்சிகளுக்கு தான் அது வந்து புலம்புறாங்க, பயப்படுறாங்க. ஆனா மற்ற ஜனநாயக கட்சிகளுக்கு இதுல வந்து எந்த வருத்தமும் இல்லை. இது ஒரு சரியான நடவடிக்கை தான். இதுதான் ஒரு நல்ல ஜனநாயகத்திற்கு ஒரு வழிவகுக்கின்ற ஒரு பணியாகத்தான் தேர்தல் ஆணையம் இதை வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னு தான் நம்ம பாக்குறோம். ஆனா வந்துட்டு பொதுவான குற்றச்சாட்டு என்னவா இருக்கு அப்படின்னா, தேவையான வாக்குகளை எல்லாம் வச்சுக்கிட்டு தேவையில்லாத வாக்குகளை வந்து மத்திய அரசு நீக்கி இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பகிரங்க குற்றச்சாட்டை வந்து கட்சிகள்லாம் வந்து முன்வைக்கும் போது இது அப்ப எப்படி சார் போலி வாக்குகளை நீக்குவது வந்து எப்படி எடுத்துக்கிறது? ஆமா, மாநிலத்தினுடைய அரசு ஊழியர்கள் தான் எல்லாத்திலையும் பாக்குறாங்க. இப்ப தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் தான் இந்த பிஎல்ஓவா இருந்து வேலை செஞ்சிருக்கிறாங்க. அப்ப வந்து அதுலயும் தவறு அப்படின்னா அது உண்மையான போலி வாக்காளர்கள் இருக்கிறாங்கன்னு தானே அர்த்தம். அத திமுக வந்து அப்ப யாரை குறை சொல்றாங்க? அப்ப அரசு ஊழியர்களை குறை சொல்றாங்களா, இல்ல போலி வாக்காளர்களே இல்லைன்னு சொல்ல வர்றாங்களா? அது என்ன கருத்தை சொல்ல வர்றாங்க? அப்ப இந்த போலி வாக்காளர்களை தமிழ்நாடு அரசுடைய பிஎல்ஓ, அந்த மாநில அந்த நிர்வாகிகள், அரசு ஊழியர்கள் தான் அதை வந்து பார்த்திருக்கிறாங்க, ஆய்வு செஞ்சிருக்கிறாங்க, முறைப்படி அதை வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில இதுதான் உண்மையான தகவல். இது வந்து பொய்யோ அல்லது இட்டுக்கட்டியோ கற்பனையாவோ யாரையும் சேர்க்கல. சேர்த்ததை நீக்கி இருக்கிறாங்க, இனம் கண்டு நீக்கி இருக்கிறாங்க. இடம்பெயர்ந்தவர்கள் இவங்க, இறந்தவர்கள் இவங்க, இவங்களுக்கு 2 ஓட்டு இருக்கு, இவங்க இந்த ஊர்ல இருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த எஸ்ஐஆர் தான் இன்னைக்கு வந்து ஒரு சரியான நடவடிக்கையை எடுத்து செஞ்சிருக்கிறாங்க. இவங்களை பொறுத்தவரை என்னன்னா, இப்ப தமிழ்நாட்டில் வந்து எஸ்ஐஆர் ஆதரிச்சவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எதிர்த்தவங்களுக்கு தான் பிரச்சனைங்கிற மாதிரி அதுலயும் அரசியல் உல்டா பண்றாங்க. ஆனா அதெல்லாம் உண்மை இல்லை. நேரடியாக மாநிலத்தினுடைய துறை பிஎல்ஓ ஊழியர்கள் தான் இதை வந்து கணக்கீட்டு செஞ்சிருக்கிறாங்க. அந்த வகையில இது வந்து சரியானது. இதுதான் ஒரு யதார்த்தமான உண்மை. இத்தனை நாளா வந்து நம்மளை ஏமாத்தி இருக்கிறாங்க, போலி வாக்குகளை வச்சு இவங்க வந்து விளையாண்டு இருக்கிறாங்கிறதா இதன் மூலமா புரியுது. அப்ப தேர்தல் ஆணையத்தோட நடவடிக்கை சீரா இருக்குது, சரியா இருக்குதுங்கிறதா அதிமுக கழகத்துடைய பொதுச் செயலாளர் தெளிவா சொல்றாங்க. இவங்க ஒரு கற்பனை கோட்டை கட்டிக்கிட்டு இருந்தாங்க, எப்படியாவது இந்த போலி வாக்காளர்களை சேர்த்து எப்படியாவது தேர்தலில் கள்ள ஓட்டுகளை போட்டு மறுபடியும் நம்ம வந்து ஆட்சி கட்டில் அமருவோம் அப்படின்றது. அந்த எண்ணத்தை குழி தோண்டி புதைச்சு அந்த ஆசையில மண்ணு விழுந்துருச்சு இப்ப அவங்களுக்கு. அதனாலதான் இந்த பதட்டமும் பயமும். இது வந்து ஜனநாயகத்தை நேசிக்கின்ற உண்மையான ஜனநாயக ரீதியா போராடுற அரசியல் கட்சிகளுக்கு இது சரி, அவர்களுக்கு இது வந்து தவறா தெரியுது. அதை பத்தி நம்ம வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது வந்து மக்கள் மன்றத்துல ஜனநாயக திருவிழா தேர்தல் அன்னைக்கு இது ஒரு சரியான பாடத்தை அவங்களுக்கு இந்த எஸ்ஐஆர் கத்துக் கொடுக்கணும்னு நாங்க நம்புறோம். சார் பொதுவா பாத்தீங்கன்னா இப்போ வந்து திமுக வந்துட்டு எஸ்ஐஆருக்கு எதிராக ஒரு சில விஷயங்களை பேசிட்டு இருக்கும்போது இப்போ எடப்பாடி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா,
போலி வாக்குகளை வைத்து ஆட்சியை பிடிக்க நினைத்த திமுகவின் கனவுல வந்து மண்ணள்ளி போட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை வந்து எப்படி சார் எடுத்துக்கிறது? ஏன்னா வந்துட்டு திமுக வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா, பீகார் தேர்தலில் SIR மூலயமா தான் பாஜக வந்து வென்று இருக்கு, நிறைய முக்கியமான இடங்கள்ல இருக்கக்கூடிய வாக்குகளை எல்லாம் அவங்க வந்து நீக்கிட்டாங்க போலி வாக்குன்னு சொல்லி, அப்படிங்கிற மாதிரி ஒரு பகிரங்க குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்களே. இல்ல அதெல்லாம் வந்து அரசியலுக்காக பேசுறாங்க. இவர் போய் பீகார்ல பிரச்சாரம் பண்ணாரு. அதாவது ஒரு ஒரு நேர்த்தியான தேர்தல் நடத்தணும், ஜனநாயகத்தை வந்து இப்படித்தான் கொண்டு போகணும்னு தேர்தல் ஆணையம் ஒரு சட்டத்திட்ட விதிகளை கொண்டு வர்றப்ப அதை ஏத்துக்கத்தான் வேணும். அதுல வந்து அரசியல் பண்ணிட்டு பீகார்ல அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து ஏற்கக்கூடியதல்ல. நீங்க வந்து நல்லபடியா ஆட்சி செஞ்சீங்கன்னா மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட தயாரா இருக்கிறாங்க. மக்கள் இன்னைக்கு வந்து எத்தனை சதவீதம் வெளியில வந்து நீங்க அடிக்கிற கூத்துல எத்தனை மக்கள் வந்து ஆர்வத்தோட வாக்களிக்கிறாங்க? முதல்ல தேர்தல் ஆணையம் வந்து ஓட்டு போட சொல்லி நம்முடைய உரிமை, வாக்களிப்பது நம்முடைய கடமை, எல்லாரும் வாங்க வாங்கன்னா மக்கள் வரமாட்டேன்றாங்க. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு ஏதோ விடுமுறை நாளும் வீட்டுல படுத்திருக்காங்க. அவங்கள வாக்குச்சாவடிக்கு வர வைக்கிறதே இன்னைக்கு பெரிய தர்ம சங்கடம். அதனால திமுக என்ன செய்யுது? இந்த SIR போன்ற நடவடிக்கைகள் தமிழ்நாட்டில் இருந்தா நமக்கு ஆபத்து வந்துடும். இந்த போலி வாக்குகள்ல தான் நம்ம இதுவரை பொழைச்சுக்கிட்டு இருந்தோம், அந்த பொழைப்பை மண்ணள்ளி போட்டாங்க அப்படின்னு பதறாங்க. ஆனா உண்மையான ஜனநாயகம் என்பது தேர்தல் ஆணையம் எடுத்திருக்கிற இந்த நடவடிக்கை சரியானது. இன்னைக்கு மக்கள் வந்து உண்மையான வாக்காளர்கள் வாக்குச்சாவடிக்கு வர்றாங்க, வந்து ஓட்டு போடுவாங்க. திமுகவுடைய அந்த முகவர்களும் இங்க இருப்பாங்க, அதிமுக முகவர்கள் இருப்பாங்க, எல்லா கட்சியை சேர்ந்த வேட்பாளர்களின் முகவர்களும் இருப்பாங்க. இவர் தான் கந்தசாமி மகன் சுப்பையா அப்படின்றது எல்லாத்துக்கும் இங்க இருக்கிற வாக்குச்சாவடியில இருக்கிற முகவர்களுக்கு தெரியும். இதெல்லாம் யதார்த்தமா? நீங்க சிவாஜி கணேசனுடைய ஓட்டையே அவங்க வந்து மாத்தி போட்டு போனாங்க. சிவாஜி கணேசன் காலம் ஆயிட்டாரு, சிவாஜி கணேசன் ஓட்டு போட்டு போனதையும் ஏத்துக்கிட்டு தானே இருந்தோம். நம்ம நடைமுறை கடந்த கால வரலாறுலாம் நம்ம பாக்குறோம். அப்ப அது மாதிரி ஒரு சூழல் உருவாகாம இந்த SIR வந்து நமக்கு ஒரு நேர்த்தியான ஒரு ஜனநாயக கடமை ஆற்றுவதற்கு இந்த வழி SIR மூலமா நமக்கு ஏற்பாடு செஞ்சு கொடுத்திருக்கிறாங்க. பணிகள் முடிஞ்சிருச்சு, இன்னைக்கு வரைவு வாக்காளர் பட்டியல் வந்துருச்சு. அதனால திமுகவுடைய புலம்பல் ஒப்பாரி எல்லாம் இங்க எடுபடாது. இது ஒரு ஜனநாயகத்தினுடைய கடமையை ஆற்றுவதற்கு மக்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிற ஒரு நல்ல வழின்னு தான் SIR வந்து அதிமுக பாக்குது. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. திமுக எதை வந்து ஒத்துக்கிட்டு இருக்காங்க, எல்லாத்தையுமே அவங்க வந்து மத்திய அரசுக்கு எதிராக தான் கருத்துக்களை வைப்பாங்க, எதை செஞ்சாலும் ஒத்துக்க மாட்டாங்க. அதனால இது வந்து ஒரு அரசியலா தான் அவங்க பாக்குறாங்களே தவிர இது ஒரு அவசியம், ஜனநாயகத்துக்கு இது நேர்த்தியானதுங்கிறத அவங்க உணரல. அதுதான் அவங்களுடைய கூக்குரல்ல இருந்து வெளிப்படையா தெரிகிற விஷயம். அதிமுக இதை நேர்த்தியா சொல்றாங்கல்ல. அதிமுக என்ன சொல்றாங்க? இது வந்து இதுதான் சரியானது, யாரு சரியான ஓட்டுங்கிறத தேர்வு செய்யறதுக்கு SIR தான் சரியான வழி அப்படின்னு பாஜக, அதிமுக சார்ந்த கூட்டணி கட்சிகள் எல்லாமே அதை தானே சொல்றோம். அப்ப இவங்களுக்கு மட்டும் என்ன பிரச்சனை? இவங்க இன்னும் கூடுதலா கேட்டா சொல்லுவாங்க இது எங்களுக்கு சரியானதுதான், ஆனா உடனே செஞ்சுட்டீங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. அது இப்பதானே செய்யணும், அதற்கான நேரமும் இதுதான், காலமும் இதுதான், அவங்க முடிச்சுட்டாங்க. அதனால 90 லட்சத்திற்கு மேலான போலி வாக்காளர்களை கண்டறிந்தது தேர்தல் ஆணையத்தினுடைய சீரிய நடவடிக்கை. அது தேர்தல் ஆணையத்திற்கு பாராட்டுகளை அதிமுக தெரிவிச்சுக்குது. சார், அடுத்து பாத்தீங்கன்னா தற்போது வந்து செவிலியர்கள் போராட்டம் வந்து நடந்துட்டு இருக்கு. அதை வந்து இப்ப சுப்பிரமணியன் அவர்கள் அமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஜெயலலிதா தான் வந்துட்டு அந்த ஒப்பந்த பணியாளர்களையும் செவிலியர்களையும் கொண்டு வந்தது அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை வந்து சொல்லியிருக்காரு. இது எப்படி எடுத்துக்கிறது? இல்ல, புரட்சி தலைவி அம்மா காலத்துல செவிலியர்கள் வந்து போராட்டம் நடத்தினாங்க. போராட்டம் நடத்தினோடனே அவங்களெல்லாம் அழைச்சி எழிலகத்துல சமையல் பண்ணி போராட்டமே நடத்தினாங்க, எனக்கு தெரியும். அப்ப நேரடியா அவங்களெல்லாம் அழைச்சி அந்த செவிலியர் சங்கத்துடைய தலைவர்கள்லாம் அழைச்சி பேசி அதற்கான பரிசீலனை எல்லாம் செஞ்சு அதற்கான எல்லா வேலையும் திட்ட நடவடிக்கைகளை எடுத்து புரட்சி தலைவி அம்மா வந்து செவிலியர்களுக்கு வந்து மிகப்பெரிய உறுதுணையா இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு திமுக ஆட்சி என்ன நடக்குது நீங்க நினைச்சு பாருங்க. இன்னைக்கு வந்து அரசு ஊழியர்கள் அவங்க மட்டுமா, செவிலியர்கள் மட்டுமா, அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், தூய்மை நிலை பணியாளர்கள், துப்புரவு தொழிலாளர்கள் அவ்வளவு பேர் இன்னைக்கு சாலையில தானே நிக்கிறாங்க. அவங்க எங்க வீட்டுல இருக்கிறாங்க? அப்ப எல்லா தரப்பு மக்களையும் இன்னைக்கு தெருவில் நிக்க வச்சிருக்கிற ஒரே அரசு இந்த புண்ணியவா திமுக அரசு தான். அப்ப லஞ்ச லாவணியம் வந்து தலைவிரிச்சு ஆடுது. எல்லா துறைகள்லையும் மிகப்பெரிய அளவுல வெட்கக்கேடுமா, வெளியில சொல்றதுக்கு வெட்கக்கேடு. அது மாதிரி ஒரு துறை. மக்கள் வந்து இது மாதிரி ஒரு எந்த சிரமமும் எந்த காலத்திலையும் பட்டதில்லை. இந்த 4.5 ஆண்டு காலமாக மக்கள் தவிக்கிறாங்க. மக்களுக்கு விலைவாசி, சொத்து வரி, மின் கட்டணம், இந்த வாக்குறுதியில கொடுத்தாங்கல்ல, எந்த வாக்குறுதி? எல்லா வாக்குறுதியும் வெற்று வாக்குறுதி, பொய் வாக்குறுதி.
இந்த வெயிலின் அருமை நிழலில் தெரியும் சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி அதிமுகவுடைய கழக பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடியார் அம்மாவினுடைய ஆட்சி 4.5 ஆண்டுகால ஆட்சி, அந்த ஆட்சி வந்து மக்களுக்கான ஆட்சி. எவ்வளவு திட்டங்களை கொடுத்தாங்க. கொரோனா காலத்துல மக்கள் வெளியிலே வர முடியல, சாலைகள்ல எந்த வாகனமும் இல்லை, தொழிற்சாலைகள் இல்லை, அரசு இயந்திரமே பழுதுபட்டு நின்று போச்சு. அந்த நேரத்துல கூட மக்களுக்கு உறுதுணையா ஒரு தாயா இருந்து கழக பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடியார் முதலமைச்சரா இருக்கிற காலத்துல எப்படி மக்களுக்கு பணியாற்றினாங்க, அந்த 4.5 ஆண்டு கால ஆட்சியோடு ஒப்பிட்டு இப்ப பாருங்க. இன்னைக்கு வந்து அத்திக்கடவு அவினாசி அத்திக்கடவு திட்டமா இருக்கட்டும், காவிரி குண்டாறு வைகை அந்த குடிநீர் திட்டமா இருக்கட்டும், இது தஞ்சை மாவட்டம் டெல்டா மாவட்டத்தில் பாதுகாக்கப்பட்ட விவசாய வேளாண் மண்டலம் அது அறிவிச்சதா இருக்கட்டும், 7.5 ஏழை குழந்தைங்களும் மருத்துவராகலான்ற கனவை நிறைவேற்றின அந்த திட்டமாகட்டும், அது மாதிரி ஒரு புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் கொண்டு வந்த திட்டங்கள் தாங்க இன்னைக்கு மக்கள்கிட்ட பேசப்படுது. மக்கள் இந்த இந்த ஐயா எடப்பாடியாரோட ஆட்சி இல்லை அப்படின்னு இன்னைக்கு வருத்தப்படுறாங்க, வேதனைப்படுறாங்க. இந்த 4 மாசத்துல இந்த ஆட்சி தூக்கி எறியப்படும். இதுக்கு ஒரு பேர் வச்சிருக்கிறாங்க, மாடல். இது வந்து காலாவதி மாடல். இந்த மாடலை மக்கள் தூக்கி எறிய தயாரா இருக்கிறாங்க. இன்னைக்கு மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம்னு புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் பிரச்சாரம் போனாங்களே, ஒவ்வொரு டெல்டா மாவட்டம் எல்லா மாவட்டங்களும் போயிருக்காங்க, எல்லா தொகுதியும் போயிட்டாங்க, கால்படாத இடமே இல்லை. அப்ப மக்கள் என்ன சொல்றாங்க, ஆற தழுவுறாங்க, ஐயா நீங்க மறுபடியும் இந்த நாட்டுக்கு வேணுங்கிறாங்க. விவசாயிகள் கண்ணீர் விடுறாங்க. இன்னைக்கு வந்து இயற்கை பேரிடர்ல அந்த பயிர் வந்து மூட்டையில அந்த இதுலயே விளைஞ்சிருச்சு, மக்கள் கண்ணீர் சிந்துறாங்க. நீங்க இருந்தா இது நிலை வருமான்னு கேட்கறாங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 2026 தேர்தல் நெருங்கும் சமயத்தில் வந்து அதிமுகவிலிருந்து இப்போ வந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையன் அவர்கள் வந்து விஜயன் போட்டு இணைஞ்சிட்டாரு. இந்த மாதிரியான சூழலில் அதிமுகவுக்கு ஏதாவது நெருக்கடி ஏற்பட வாய்ப்பு இருக்கா? இந்த மாதிரி யாராவது மூத்த தலைவர்கள்லாம் வெளியேறினா? இல்ல, செங்கோட்டையன் வந்து அவர் ஓடிட்டாருன்னு சுயநலவாதியா போயிட்டார். அவர் இத்தனை ஆண்டு காலம் அதிமுக அவரை அழகு பார்த்தது, 9 முறை சட்டமன்ற உறுப்பினர் பதவி எல்லாம் கொடுத்து அமைச்சராக்கி அழகு பார்த்தாங்க. இன்னைக்கு அவர் வந்து ஓடி போய் அங்க என்ன நிலையில இருக்கிறாரு, இவர் போய் ரேஸ்ல கலந்துக்கிறாரு, என்னென்னமோ பண்றாரு, பாக்கெட்ல அம்மாவோட படத்தை வச்சுக்கிட்டு ஒரு நன்றி கெட்ட ஒரு மனிதரா செங்கோட்டையனை தான் பார்க்க முடியுது. கட்சி வந்து இக்கட்டான சூழ்நிலையில இன்னைக்கு இவர் ஓடிட்டாரு. இவரை தவிர கழகத்துல இருந்து யாரும் போகல, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இன்னும் சொல்ல போனா திமுகவுடைய துரோக அரசியல், அந்த அரசியல்ல வந்து எத்தனை பேரை கழட்ட முடிஞ்சது அதிமுகல. இன்னைக்கு வந்து அன்வர் ராஜாவை கழட்டி விட்டுருக்குறாங்க. அன்வர் ராஜா போயிட்டாரு, இன்னைக்கு இருக்கிற இடம் தெரியல. மைத்ரேயன் போனாரு, இருக்கிற இடம் தெரியல. அது மாதிரிதான் அந்த வரிசையில தான் ஒரு செல்லா காசு தான் இன்னைக்கு செங்கோட்டையன். அதனால அதிமுகல வந்து இருக்கிற வரை இந்த அம்மா அதிமுகல இருந்தா பிள்ளையாரு, வெளியில போயிட்டாங்கன்னா அது வந்து சாணிக்கு சமம்தான். அதனால செங்கோட்டையன் போயிட்டாரு, அதனால கட்சி சோர்வடைஞ்சிருச்சு. இப்பதாம்மா கட்சி நல்லா இருக்குது. கட்சி வந்து இன்னைக்கு ரொம்ப தெளிவா சிறப்பா இருக்கு. அப்படின்னா இந்த மாதிரி துரோகிகள் வெளியேறினாதான் கட்சி நல்லா இருக்கும். ஒவ்வொரு தொண்டனும் இன்னைக்கு வந்து ஒரு செங்கோட்டையன் போயிட்டாரு, இங்க 1000 செங்கோட்டையன் இருக்கிறாங்க. அதனால எல்லாம் ஐயா எடப்பாடியாருடைய தியாகத்துக்கும் அவருடைய உழைப்புக்கும் அவர் கரத்தை வலுப்படுத்தணும்னு ஒவ்வொருத்தருமே இன்னைக்கு தன்னெழுச்சியா வர்றாங்க. அப்படின்னா அதுதான் அதிமுக. இன்னைக்கு பல்வேறு கட்சிகள்ல இருந்து அதிமுகவை நோக்கி படையெடுத்து வர்ற இளைஞர்கள்னா யாரு நினைக்கிறீங்க? எல்லாம் மாற்று கட்சி நண்பர்கள். எல்லாம் ஐயா எடப்பாடியோட தியாகத்தை பார்த்து அதிமுகவிற்கு இன்னைக்கு சாரசாரையா வர்றாங்க. புரட்சி தமிழர் எடப்பாடியார் கரத்தை வலுப்படுத்தணும், அதிமுகவை முதலமைச்சரை அமர வைக்கணுங்கிற ஒரே நோக்கத்தோட வர்றாங்க. அதனால செங்கோட்டையனை பத்தியோ மற்றவர்களை பத்தியோ அதிமுக போனவங்களை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதை பத்தி வருத்தமும் எங்களுக்கு இல்லை. எங்க இருந்தாலும் வாழ்கன்னு சொல்லிட்டு அடுத்த வேலையை பாக்குறோமே தவிர அவர் இல்லையேன்றது அந்த இதெல்லாம் இல்லம்மா. அவரும் கடந்துட்டாரு, நாங்களும் கடந்துட்டோம். அது அவர் ஒரு கட்சிக்கு போயிட்டாரு. நாங்க அதிமுகவை நாங்க சீரா அம்மா புரட்சி தலைவி அம்மா சொன்னாங்க 100 ஆண்டு காலம் இந்த இயக்கத்தை வந்து செம்மையா கொண்டு வரணும்னு அவங்க வந்து சட்டப்பேரவையில சூளுரைத்தாங்க. அந்த சூளுரைக்கு ஏற்ற இன்றைக்கு புரட்சி தலைவியினுடைய அந்த வாரிசாய், புரட்சி தலைவருடைய வாரிசாய் இன்றைக்கு 3வது அத்தியாயமா இன்றைக்கு கட்சியை வெளிப்படுத்துறவரு புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார். அதனால அவர் பின்னாடி தொண்டர்கள் நிற்கிறாங்க. 1.5 கோடி தொண்டர்கள், 2 கோடி தொண்டர்கள் இருக்கிற மாபெரும் இயக்கமா திமுக என்ற தீய சக்தியை வீழ்த்துகிற ஒரே லட்சியம் தான் அதிமுக ஒவ்வொரு தொண்டனுக்கும். அதனால எல்லா தொண்டனும் இன்னைக்கு ஐயா எடப்பாடியார் பின்னாடி நிற்கிறோம், மக்களும் நம்புறாங்க. அதனால இந்த மின்மினிக்கிற இந்த திமுக ஆட்சி மற்ற இதெல்லாம் வந்து
அதிமுக முன்னாடி நிக்கவே தகுதி இல்லை, திராணி இல்லைன்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி விஜய் பேசும்போது என்ன சொல்லியிருந்தாருன்னா, எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் வந்துட்டு நம்ம இது பண்ண முடியாது, பொதுவா எல்லாருமே பயன்படுத்திக்கலாங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து பேசியிருந்தாரு. இது எப்படி பாக்குறீங்க சார்? இந்த புரட்சி தலைவர் அதிமுகவினுடைய சொத்து. புரட்சி தலைவி அம்மா, புரட்சி தலைவர் வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய பந்தபாசம் அதிமுக தொண்டர்களுக்கும் புரட்சி தலைவருக்கும் உண்டு. இவர் வந்து 10 வயசுலயே நான் வந்து தமிழக மக்களோட உறவா இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். அன்னைக்கு மேடையில தான் பேசினார் ஈரோடு கூட்டத்துல. இது அரசியலுக்காக புரட்சி தலைவரை களவாடுற வேலை. யாருடைய உழைப்பையும் யாரும் திருடக்கூடாது. விஜய் வந்து இந்த வேலை, திருட்டு வேலையை வந்து அவரை நிறுத்திக்கணும். ஏன்னா ஒரு கட்சியோட தலைவர், எல்லாரும் நேசிக்கிற தலைவர், அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. சினிமாவை பாருங்க, சினிமாவில் நடிக்கிற விஜய் எல்லாத்துக்கும் பிடிக்கும். ஆனா தேவைக்கால இருக்கிற விஜயை யாருக்கு பிடிக்குங்கிறது சந்தேகம்தான். அது கட்சிக்காரங்களுக்கு தான் பிடிக்கும். அது மாதிரி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் திரைத்துறையில இருந்தாரு, எல்லாத்துக்கும் அவரை பிடிக்கும். திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறவங்களுக்கும் திமுக எம்ஜிஆரை பிடிக்கும், திமுக காரங்களுக்கும். ஆனா அரசியல் இயக்கம் என்பது வேறு. அரசியல் இயக்கம் மக்கள்ல களமாடணும். இவர் வந்து எப்ப அரசியலுக்கு வந்தாரு, இவர் என்ன களமாடிட்டாரு, தமிழக மக்கள் பட்ட துயரத்திற்கும் துன்பத்திலாம் இவர் எங்கே இருந்தாரு. இப்ப வந்து அரசியல் வந்து விஜய் பேசுறாரு, ஏதோ அவர் வாக்கு அரசியலுக்காக வந்து அவர் பேசுறாரு. ஆனா அதையெல்லாம் வந்து அதிமுக கருத்திலே கொள்ளாது. அது ஒன்றும் பெரிய விஷயமும் இல்லை. அது வந்து சிறு பிள்ளை வெள்ளாமை வீடு வந்து சேராதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரிதான் இதை கடந்து போறோமே தவிர அதிமுகவை, புரட்சி தலைவரை, புரட்சி தலைவியை களவாடுவதற்கு எந்த கொம்பனாலும் முடியாது. இது புரட்சி தலைவர் சாதாரண ஒரு இயக்கமா, தொண்டர்கள் துவக்கிய இயக்கமா அந்த இயக்கம். அந்த இயக்கத்துக்கு தலைவரா புரட்சி தலைவரை கொண்டு வந்தது இங்க அதிமுக இருக்கிற அடிமட்ட தொண்டன் தான், பாட்டாடி உழைக்கிறவன் தான் புரட்சி தலைவருக்கு அதிமுகவை கொடுத்தான். புரட்சி தலைவர் அவங்களோட ரத்தத்தின் ரத்தமேனு சொல்றதுக்கு என்ன பந்தம்னா அதுதான் பந்தம். தொண்டனுக்கும் எம்ஜிஆருக்கும் இருக்கிற ஒரு பெரிய பந்தம், அது ரத்த பந்தம். அதை வந்து புரட்சி தலைவர் எல்லாத்துக்கும் சொந்தமானதுன்னு ஒருத்தர் களவாண்டு ஓட்டுக்காக களவாடுறாரு அப்படின்னா அவர் வந்து ரொம்ப பொறுத்துக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் அதை நிறுத்திக்கணும். அப்படி நிறுத்திக்கலன்னா ஒவ்வொரு அதிமுக தொண்டனா அதுக்கு பாடம் கற்றுக் கொடுப்பான். இது வந்து ஏதோ அரசியல் லாபத்துக்காக அவர் பேசுறாரு, அதை நிறுத்திக்கணுங்கிறதா எங்களுடைய விருப்பம். சார், இறுதியா ஒரு கேள்வி. இப்போ வந்து 2026 தேர்தலில் பார்த்தீங்கன்னா திமுக, அதிமுக, இப்போ வந்து விஜயின் தாவேகாவும் வந்து ஒரு போட்டி அப்படிங்கிற மாதிரியான பேச்சு இருக்கும்போது, தாவேகாவின் வாக்கு வந்து அவங்களுக்கு ஏறும்போது அது யாருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும்? திமுகவுக்கா இல்ல அதிமுகவுக்கா? அதாவது திராவிட கட்சிகளுக்கு எந்த பாதிப்பும் இதனால வராதுமா. அதுதான் உண்மை. இன்னைக்கு வந்து ஈரோடுல வந்து ஒரு 35 பேர் கூடி 35,000 பேர் கூடியிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப தொகுதிகள் இங்க எத்தனை இருக்கு? 6 தொகுதி 7 தொகுதி இங்க அந்த ஈரோடு அந்த சுத்தி இருக்குது. அப்ப இருக்கிறப்ப ஒரு தொகுதிக்கு 5,000 பேர் இங்க கணக்கு வைங்க. ஒரு தொகுதிக்கு 5,000 பேர் வச்சா இவங்க சொல்ற கணக்கு வந்துடும். அப்போ ஒரு தொகுதிக்கு 5,000 பேர் தான் விஜய்க்கு ரசிகர்கள் இருக்காங்கன்னா அப்போ ஓட்டு சதவீதத்தை நீங்க கணக்கு எடுத்துக்கோங்க. இது வந்து ஏதோ ஒரு சினிமா மோகத்துல வர்றது. அதனால திராவிட கட்சிகளுக்கு இதனால மிகப்பெரிய தமிழக மக்கள் வாக்காளர்களை சாதாரணமா நினைச்சிட வேணாமா. இது வந்து உங்களை சொல்லல, பொதுவா நம்ம ஊடகத்தை பார்க்கிற அத்தனை பொதுமக்களுக்கும் தெரியும். மிகப்பெரிய சிந்தனையும் அறிவும் பெற்றவர்கள் தமிழக மக்கள். அதாவது உழைக்கிறவங்களை நம்புவாங்களே தவிர நடிக்கிறவனை நம்ப மாட்டாங்க. அப்ப உழைக்கிறவர்கள் யார், நமக்காக நின்றவர்கள் யார்? பேரறிஞர் பெருந்தகை அண்ணா சொன்னாரு, மக்களிடம் செல், மக்களிடம் சேரு, மக்களுடைய எண்ணத்தை உள்வாங்கு, அதன்படி அரசியலை நீ நடத்து என்று அண்ணா சொன்னார். அந்த அண்ணாவை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எடுத்துக்கொண்டார். அந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆரை புரட்சி தலைவி அம்மா, இன்றைக்கு புரட்சி தமிழர் எடப்பாடியார், ஒரு ஏழை எளிய மக்களுடைய வாழ்வு நிலையை தெரிந்து கொண்டு வாழ் உரிமைக்காக போராடுகிற எந்த தலைவனை தான் தமிழக மக்கள் எடுத்துக்கிட்டு ஓட்டு போடுவாங்களே தவிர வந்தவன் போனவனுக்கெல்லாம் ஓட்டு போடுறதுக்கு தமிழக மக்கள் சாதாரண ஆட்களா நினைச்சிட வேணாம். அது வாக்குகள் எல்லாம் மாறாது. இது வந்து ஒரு சினிமா கவர்ச்சி, விட்டில் பூச்சி மாதிரி வந்து பார்ப்பாங்க, போயிடுவாங்க. ஆனா தமிழ்நாடு அரசியல் என்பது பெரியார், அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா, புரட்சி தமிழர் எடப்பாடியார், இதுதான் உண்மையான திராவிடம். மற்றபடி திமுக தான் இன்னைக்கு வந்து ஒரு மக்கள் விரோதத்திற்கான அடையாளமா அதிமுக பார்க்குது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் திமுக தீய சக்தின்னு சொன்னார். இன்று வரை அதிமுக தீய சக்தி, திமுகவை விரட்டி அடிக்கணும் தான் போராடிக்கிட்டு இருக்கிறோம். அப்ப போராடுற 2 இயக்கங்களுக்கு இடையே தான் போட்டியை தவிர நடுவில் யாருக்கும் எந்த வாய்ப்பும் இல்லைங்கிறது தான் எங்களுடைய கருத்து. கண்டிப்பா சார், இவ்வளவு நேரம் என்னோட பல்வேறு கேள்விகளுக்கு பதில் அளிச்சீங்க. நன்றி சார். நன்றிம்மா, வணக்கம்.